நீ அந்த காட்டுக்குள்ள ஷூட் பண்ணிருக்காது எப்படி? காட்டுக்குள்ள இங்க நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு சென்னையில நிறைய. அது காட்டுக்குள்ள ஷூட் பண்ணியாச்சா இல்ல செட்? 50% கிட்டத்தட்ட காட்டுக்குள்ள தான். ஒரிஜினல் காட்டுக்குள்ள. ஒரிஜினல்னா காட்டுக்குள்ள இன்டீரியர் கார்டன் போல அந்த சைடு இல்ல ஏதோ அந்த மாதிரி அதுவும் இல்ல. பாம்பு எல்லாம் பார்த்தாச்சு. பாம்பு பார்த்தாச்சு. ஓ அதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு. அப்ப பிரச்சனை இல்ல. உன்னோட ஃப்ரெண்டையும் பார்த்தாச்சு. இந்த மங்கி. இந்த அவமானம் உனக்கு. காவேரியோட ஸ்டார்டிங் இல்லையா, காவேரி ரிவர் அதோட ஸ்டார்டிங் இடத்துல போய் ஷூட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. மைசூர் பக்கம் ஆன் த வே. இப்போ நாங்கள் ஷூட் பண்ண இடத்துன்னா மைசூர் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம். நன்றி. என்ன கொடுமை சரவணனது. எல்லாரும் வலது கால் வச்சு உள்ள வாங்க. எங்க லொகேஷன் இதுதான். கபிலன் தான் எங்களுக்கு அழகா எடுத்துட்டு இருக்கான். நல்ல தங்கமான பையன். நானும் கூட தான் சென்னை டு பெங்களூர்ல கார்ல வந்துட்டு இருக்கோம். ஆமா கபிலன் அவர்தான் ரஞ்சித், ஷெட்யூல் டைரக்டர். நல்லவர் வல்லவர். கௌரி ப்ராஜெக்ட். கௌரி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மனசுல ஃபர்ஸ்ட் வருது அசோக். இல்லை ஆப்வியஸ்லி எனக்கு என்னோட கேரக்டர் தானே மனசில் வரும். எனக்கு ஆக்சுவலி என்னோட இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னோட சீரியல்லே இன்ட்ரொடக்ஷன் அந்த இவ்வளோ நல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதில் மட்டும்தான் எனக்கு தந்திருக்கு. மீதியெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் வரும் வேற ஒரு காமெடி ரீதி அந்த மாதிரி. இதில் கொஞ்சம் சீரியஸான ஒரு அட்வொகேட் ஒரு கெட்டப்பில் ஒரு கேஸு வாதாட மாதிரி ஒரு இது வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உன்னோடது? எனக்கு அசோக்கோட கேரக்டரில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு, அந்த கண்ணாடியில் கை விட்டுப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அசோக் அண்ட் சத்யா, நான் தான் சத்யா, டாக்டர் சத்யா. உன்னோட இன்ட்ரோடக்ஷன் எனக்கு எக்ஸாக்ட்லி. ஐயோ இன்ட்ரோ வந்து செம்ம இன்ட்ரோவாக இருக்கும். அண்ட் அந்த கேரக்டரே வந்து சொல்லும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஐ லிவ் தட் கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர். அசோக்கும் சத்யாவுக்கு இருக்கிற ஒரு பாண்டே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு. நானும் நரேஷும் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ்.
நிறைய அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கௌரினால தான் நிறைய நம்ம வந்து நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். கௌரின்னு நான் பார்க்கும்போது கௌரி வரும்போது ஆக்சுவலி இவ்வளோதான் இருந்தா இப்போ என்ன விட ஹைட்டா இருக்கா. கௌரினா இட்ஸ் ஆல் அபவுட் ஃபன். ஏன்னா எப்போ வந்தாலுமே சாமி சீரியல்ல ஃபன்னு முடிச்சிட்டாலே, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா. அண்ட் ஒன் மோர் ரீசன், நான் ஏன் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தேனோ இப்போ வரைக்கும் அதே குண்டு குண்டுன்னு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அழகான சாப்பாடு ப்ரொடக்ஷனில். பெங்களூர் ப்ரொடக்ஷன் ஃபுட் அமேசிங். அதே மாதிரி சென்னை ப்ரொடக்ஷனும் வந்து எப்போ வந்தாலுமே வந்து அக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் போக என்ன ரீசன் தெரியுமா, வந்துட்டு அஞ்சு மேம் தோ இவங்க அம்மா நாங்களே டயட் இருக்கலான்னு பார்ப்போம், ஆனால் விட மாட்டாங்க. ஜெப்டோவில், ஸ்விக்கியில், ஜொமேட்டோவில் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கண்ட்ரோலர் வந்து நரேஷ். எனக்கு இதுதான் வேலை, இவங்களை கண்ட்ரோல் பண்ணது. ஆமாம். காட்டிலே பால் முழம் கண்டினும் பாட்டிலே பாலை தீர்த்தவரே, காட்டிலே பால் முழம் கண்டினும். பிரியாணி சாப்பிட போறோம். பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இது உலக நடிப்புடா சாமி. Kissing scene message. Kissing scene message. Explore with Naresh and Papri. எங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தூக்குதோ, எங்கெல்லாம் நீதி விழுந்து அநீதி விழுதோ அங்கெல்லாம் நான் வருவேன். அதர்மத்தையும் அநீதியையும் அழிச்சு தர்மத்தையும் நீதியும் நான் நிலைநாட்டுவேன். நெக்ஸ்ட் சார், கௌரி லாஸ்ட் ஷாட். வீட்டில் எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்துச்சு. நீயும் நானும் நூலெல்லாடும் தோல் பொம்மைதானோ, மேடை 100 வேஷம் 100 காணாதோர் யாரோ, காட்டில் தேம்பும் வேழாம்பல் காணல் நீரில் மீன் கூட்டம், நீயும் நானும் நூலெல்லாடும் தோல் பொம்மைதானோ. யாரோடு யாரோ உறவாக கூடும், நம் கையில் ஏதும் கிடையாதே. கையேந்தி பூமி மழை கேட்கும் போது ஆகாய மேகம் அகலாதே. வாழ்க்கை தருகிற பாடமே மாற்றும்
எதனையும் காலமே